நெக்ஸ்ட் என்னன்னா அவாய்ட் லிக்விட் கார்போஹைட்ரேட்ஸ். அதாவது ரைஸ் வச்சு மில்லட்ஸ் வச்சு லிக்விடாக கஞ்சி மாதிரி கூழ் மாதிரி எதுவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அது ஏன் அப்படின்னா ஒரு சாலிட் ஃபுட்டை நம்ம சாப்பிடும் போது அதோட டைஜஷன் வந்து டிலேடாக இருக்கும். இதுவே நம்ம லிக்விட் ஃபுட்டை சாப்பிட்டோம்னா அது ஃபாஸ்டராக டைஜஸ்ட் ஆகி சீக்கிரமாக பிளட் குளுக்கோஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்பர் 2 ஜிஐ. ஜிஐனா என்ன அப்படின்னா கிளைசமிக் இண்டெக்ஸ். அதாவது ஒரு ஃபுட்டை நம்ம சாப்பிடும் போது அது சாப்பிட்ட உடனே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிளட் குளுக்கோஸை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றத தான் நம்ம ஜிஐ அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சாலிட் ஃபுட்டுக்கு ஜிஐ கம்மியாக இருக்கும். இதே அந்த ஃபுட்டை நம்ம லிக்விடாக கன்வெர்ட் பண்ணும்போது அதோட ஜிஐ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸை லிக்விடாக எடுக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்பர் 3 லோ சட்டைட்டி. ஒரு சாலிட் ஃபுட்டை நம்ம எடுக்கும் போது அது நம்மளுக்கு ஒரு ஃபில்னஸை கொடுக்கும். இதனால நம்மளோட நெக்ஸ்ட் மீல் போகிறதுக்கான சான்சஸ் டிலேடாக இருக்கும். இதுவே நம்ம லிக்விட் ஃபுட்ஸாக எடுத்தோம்னா சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகி நம்மளோட நெக்ஸ்ட் மீலுக்கு நம்ம சீக்கிரமாக ப்ரொசீட் பண்ணிடுவோம். இதனால தான் லிக்விட் கார்போஹைட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு பதிலாக நம்ம சாலிட் ஃபுட்ஸை சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.